நான் என்னன்னா இன்னைக்கு சபாநாயகருடைய அந்த போலி மருந்து தயாரித்த ராஜா மற்றும் அவருடைய கூட்டாளிகள்லாம் அதில் கூட இருக்கிறாங்க. மத்திய நிதி அமைச்சர்கிட்ட இவர் சிபாரிசு பண்ணதுக்கு கொண்டு ஒத்துக்கினார்ல. நான் போன இட்டு போனது உண்மைன்னு தான் சொல்கிறாரு. நீ அப்போ உண்மைன்னு சொன்னவர்கிட்ட நீ இன்னும் விசாரிக்கலேன்ற அவர்கிட்ட என்ன விசாரணை பண்ணீங்க? தெரியாத எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம சொல்லலாம். தெரிஞ்ச ஒரு குற்றவாளியை கண்ணுக்கு முன்னாலே நிற்கக்குள்ள அவரை நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் சொல்லுங்கள். பத்திரிகையாளர் நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா? சார் யாராவது நான் ஒரு பத்திரிகை வச்சு ஆயிஷாக்கா நான் போவேன். அவங்க யார் எவருன்னு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரை நான் இட்டும் போய் ஒரு மத்திய மந்திரிட்டு இட்டும் போகிறேன்னா அவர் பேக்ரவுண்ட் இல்லாத நான் இட்டும் போக முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரே ரூமில் போய் தங்கிட்டு ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் இது நம்பகத்தன்மை. அது நான் என்னன்னா ஆதாரபூர்வமாக கிடைச்ச தகவலை விட்டுட்டு நீங்கள் விசாரணை வளையத்தை கொண்டாடாத. நீங்கள் 10ஆம் உதவுமாக இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமான்னு இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கிற குற்றவாளியை இன்னைக்கு கண் முன்னால் நிறுத்தக்குள்ளேயே நீங்கள் கண்டுக்க மாட்டாது இருக்குள்ள. எனக்கு இது அதாவது ஒன்றா தான் போகணும். பல பேரை ஒரே நேரத்தில் குற்றம் சொல்லிட்டு நான் முதலமைச்சரையும் இதில் கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படியேப்பட்ட குற்றம் சம்மந்தப்பட்டவரை அவர் காரில் ஏற்றி சுத்தத்தே தப்புன்றேன். அப்புறம் என்ன நான் முதலமைச்சருக்கு என்ன நான் சப்போர்ட் பண்ணுறேன்? முதலமைச்சர் அவர் காரில் ஏற்றி போதே தப்புன்றேன். எப்போ பார்த்தாலும் அவர் காரில் ஏறி போகிறாரு. அவருக்கு சபாநாயகருக்கு அது வேலையா? முதலமைச்சர் காரில் எந்த சபாநாயகர் ஏறி போய் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் எந்த ஊர்லேயாவது? இந்த புதுச்சேரியில் தான் நடக்குது. அப்போ இவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாருடைய கார்லையும் ஏறி சுற்றுறாரு. இவரை விசாரணைக்கு அழைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. அந்த தகவலை இவர் மறைக்கிற விதமாக இவர் கேட்டாங்க நான் சிஎம் கிட்ட இருக்கிறேன், கவர்னர் கூட இருக்கிறேன், மத்திய அமைச்சர் கூட இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிக்கின்னு ஊரை ஏமாற்றி நிற்கிறார்.